ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிற இந்த டிவைஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த சென்சார் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சென்சார். இந்த சென்சார் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் இதோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து HZ SR04 அப்படின்ற ஒரு மாடல். இதில் வந்து மொத்தம் ரெண்டு கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து ஒரு பார்ட் வந்து டிரான்ஸ்மிட்டர், இன்னொரு பார்ட் வந்து ரிசீவர். இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை வச்சு என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், தென் இதோட யூசேஜஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் மொத்தம் 4 பின்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று விசிசி மீன்ஸ் வோல்டேஜ், அதாவது ப்ளஸ் ஆர்டினோ போர்டாக இருந்தாலும் சரி, ஐஓடி மீன்ஸ் அதாவது நூடு எம்சிவாக இருந்தாலும் சரி, அப்புறம் ராஸ்பெரி பி, இந்த 3 போர்டு எந்த போர்டாக இருந்தாலும் சரி நீங்கள் விசிசியிலேருந்து டேரெக்டாக பாசிட்டிவில் கனெக்ட் கொடுத்துடலாம். அதாவது ஆர்டினோனா 5 வோல்ட்டு 3.3 வோல்ட், அதே மாதிரி நோடு எம்சினாலும் 5 வோல்ட் 3.3 வோல்ட், ராஸ்பெரி பினாலும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஜிஎன்டி அப்படின்றது நெகட்டிவ் பின் மைனஸ் பின். ஜிஎன்டியில் அந்த போர்டில் ஜிஎன்டிலேருந்து ஜிஎன்டி கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரிகர் பின் அப்படின்றது அதாவது அவுட்புட் பின்னு, அதாவது டிரான்ஸ்மிட் அப்படின்றத ட்ரிகர் பின் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம், அவுட்புட் பின்னு சொல்லலாம். அதே மாதிரி எக்கோ பின் அப்படின்றத நீங்கள் இன்புட் பின்னாவே எடுத்துக்கலாம். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் அப்புறம் ஆர்டினோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வந்து இன்ட்ரூடர் வாய்ஸ் ட்ரோடர், அதாவது இதுக்கு முன்னாடி பிஐஆர் சென்சாரை நான் சொல்லியிருப்பேன், இன்ட்ரூடர் வாய்ஸ் ட்ரோடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதையும் பண்ணலாம். அதாவது பிஐஆர் சென்சார் அப்படின்றது வந்து ஹியூமனை மட்டும் டிடெக்ட் பண்ணும், அதாவது ஹியூமன் மோஷன் டிடெக்ட் ஆகும். ஆனால் இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, எனி ஆப்ஜெக்ட் கேன் டிஸ்பிளே, அதாவது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலும் சரி இது வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு சொல்லிடும். பஸ்ஸர் அடிக்க வைக்கலாம், அப்புறம் வந்து ஸ்பீக்கரில் அவுட்புட் சொல்ல வைக்கலாம். தென் வந்து ஐஓடி மூலமாக நூடு எம்சிவி மூலமாக இதில் ஏதாவது சென்சார் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்ம ஒரு சர்வர் கனெக்ட் பண்ணி அதன் மூலம் அவுட்புட் எடுத்து வைக்கலாம். அடுத்து ராஸ்பெரி பி வச்சும் நம்மளால் ஏஐ ப்ராஜெக்ட்டும் இதை வச்சு பண்ண முடியும். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் 2 கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று டிரான்ஸ்மிட்டர் இன்னொரு ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிரான்ஸ்மிட்டர் வழியாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், அதாவது ரேஸ், அதாவது ஒரு அலை மாதிரி வெளியில் வரும். இந்த டிரான்ஸ்மிட்டர் அப்படின்ற டீன் போட்டுருக்குல அந்த சைடு வழியாக, அந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல அந்த சைடு வழியாக அந்த அலைகள் வந்து வெளியே வரும். அல்ட்ராசோனிக் அலைகள் வந்து ரேஸ் வந்து வெளியாகும். அது வெளியாகும் போது முன்னாடி அந்த அல்ட்ராசோனிக் முன்னாடி யாராவது இப்படி கையை காமிச்சாங்க அப்படின்னா அந்த அலைகள் வந்து நம்மளோட கையில் முட்டி ரிட்டன் வந்து ரிசீவரில் போய் பட்ட உடனே இந்த சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இடையில யாராவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இதுக்கு இடையில வரல அப்படின்னா இந்த சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இந்த சென்சாரை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த சென்சாரை வச்சு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் டிடெக்ஷன், அதாவது ஒரு பொருள், அதாவது நம்மகிட்ட இருந்து ஒரு பொருள் இருக்குன்னா அந்த வேவ்ஸ் அனுப்பி இதுலேருந்து அவ்வளோ தூரம் அந்த பொருளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆனால் மினிமம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டர்ஸ் வரைக்கும் தான், 4 to 5 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இதை வச்சு இந்த மாடல் வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இதை விட இதை விட அடுத்த சென்சார் மாடல் வச்சு அதை விட அதிகமான லென்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத தெரியல. நான் இந்த சென்சார் வரைக்கும் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் லென்த் டிடெக்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் பேஸ்டு லைட்டு, அதாவது வெஹிக்கிள், இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் வருது, வெஹிக்கிள் வரும்போது அந்த வெஹிக்கிள் எங்கே இருக்குது அப்படின்றத டிஸ்டன்ஸ் பேஸ்ட் லைட்டை வச்சு பண்ண முடியும். அப்புறம் வந்து கார் பார்க்கிங் சிஸ்டம், ஒவ்வொரு கார் பார்க்கிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ 100 ஒரு 10 கார் விடுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கார் பார்க்கிங்லேயும் ஒவ்வொரு அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு வெளியில் எல்இடி வச்சு கார் பார்க்கிங் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அப்படின்னு செட்டப் பண்ணிவிட்டு கார் நின்றுச்சுன்னா எல்இடி ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ரேடார், அல்ட்ராசோனிக் ரேடார், அதாவது ரேடியோ டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங் சொல்லுவாங்க ரேடார். இந்த ரேடார் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். தென் இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை வச்சு பஸ்ஸாரை அலாட் பண்ணலாம், லைட் எரிய வைக்கலாம். தென் வந்து
அதாவது ரோடு எனர்ஜி சேவிங் சிஸ்டம், அதாவது ரோட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட், எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு, இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிக்கல் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, ரோட் சைடு இருக்கக்கூடிய லேம்ப், அதெல்லாம் வெஹிக்கிள் வந்தால் மட்டும் ஆன் ஆகிற மாதிரி, அதாவது ஆன் ஆகிற மாதிரி, ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆனால் மட்டும் ஆன் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு பண்ணலாம். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தால் கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி, அப்புறம் இப்போ அது என்னது நம்ம பேர் நம்ம சொல்லுவாங்களே, ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போகும்ல, அந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பேர் வந்து சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குன்னு. அந்த ஸ்டெப்ஸுக்கு இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் யாராவது ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆனால் மட்டும் அது ரொட்டேஷன் ஆகிற மாதிரி, மற்ற டைம் வந்து அது அப்படியே நிற்கிற மாதிரி எனர்ஜி சேவிங் ப்ராசஸ்க்குலாம் இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சென்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு வேறு எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்குண்டான கோடிங் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐயப்பன் கந்தசுவாமி.